எக்ஸலண்ட். இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி டெவலப்மெண்ட்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீர்பால் பிட்ரேஸ் ஹிம்செல்ஃப். பீர்பால் தன்னைத்தானே வெளிக்காட்டிக்கிட்டான் அப்படின்ற அர்த்தத்தில் ஒரு கதையை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆங்கிலம் அப்படிங்கிறது ஒரு ப்ராக்டிஸ். நம்ம அதை பயந்து அங்கேருந்து ஓடாமல் தைரியமாக நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா, திரும்ப திரும்ப சில விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா, படித்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆங்கிலத்தை மேலே இருக்கிற ஃபியர்னஸ் போகும். அதுதான் நம்மளுடைய ட்ரைனிங்கினுடைய முக்கிய நோக்கம். ஸோ முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் பேசுகிற மாதிரி நம்ம ஒருத்தர் பேச போகிறாங்க, ஒரு கதையை சொல்ல போகிறாங்க, அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு கவனமாக கேட்கணும், புரிகிற வரைக்கும் புரியட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, அந்த கதையை டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் எடுத்து படித்து புரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் 2வது முறையாக மீண்டும் கேட்கும்போது நமக்கு கரெக்டாக புரியுதா அப்படிங்கிறத பார்த்தோம்னா போதும். இந்த ப்ராக்டிஸை நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிருங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த கதையை கேட்கலாம். Birbal was missing. He and the emperor had a quarrel and Birbal had stormed out of the palace vowing never to return. Now Akbar missed him and wanted him back, but no one knew where he was. Then the emperor had a brainwave. He offered a reward of 1,000 gold coins to any man who could come to the palace observing the following condition. The man had to walk in the sun without an umbrella, but he had to be in the shade at the same time. Impossible, said the people. Then a villager came carrying a string caught over his head and claimed the prize. I've walked in the sun, but at the same time I was in the shade of the strings of the cart, he said. It was a brilliant solution. On interrogation, the villager confessed that the idea had been suggested to him by a man living with him. It could only be Birbal, said the emperor, delighted. Sure enough, it was Birbal, and he and the emperor had a joyous reunion. ஓகே, இப்போது இந்த கதை என்ன அப்படின்றத பார்க்கலாம். பீர்பால் பிட்ரேஸ் ஹிம்செல்ஃப். பீர்பால் தன்னைத்தானே வெளிக்காட்டிட்டான் அப்படிங்கிறது தான் இந்த கதை. பீர்பால் வாஸ் மிஸ்ஸிங். பீர்பால் காணாமல் போயிட்டான், எங்கே போனானே தெரியல. ஹீ அண்ட் த எம்பரர், அவனும் அந்த மன்னரும், ஹீ அண்ட் த எம்பரர் 2 பேரும், அதாவது பீர்பாலும் மன்னரும் ஹேட் ஏ குவாரல், ஒரு சண்டை போட்டுக்கிட்டாங்க, விவாதம் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் பீர்பால் ஹேட் ஸ்டாம்ட் அவுட். ரொம்ப சண்டை போட்டதுனால வார்த்தை வாக்குவாதம் அதிகமானதுனால என்ன பண்ணாருன்னு பீர்பால் கோச்சிக்கிட்டு வெளியே ஓடிட்டார். ஸ்டாம்ட் அவுட் ஆஃப் த பேலஸ், அந்த மாளிகையை விட்டு வெளியே போயிட்டார். வாவிங் நெவர் டு ரிட்டர்ன். அதே சமயத்தில் போகும்போது என்ன சொல்லிட்டு போனார், இனிமேல் நான் திரும்பி வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சபதம் போட்டுட்டு போயிட்டார். நவ் அக்பர் மிஸ்டிங். இப்போது அக்பர் பீர்பாலை ரொம்ப மிஸ் பண்ணிட்டார், ரொம்ப வருத்தப்படுறார். அண்ட் வாண்டட் ஹிம் பேக், அவர் திரும்ப வந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. பட் ஆனால் நோ ஒன் நியூ, யாருக்கும் தெரியல வேர் ஹீ வாஸ், பீர்பால் எங்கே இருக்காங்க அப்படின்னு யாருக்குமே தெரியல. தென் த எம்பரர் ஹேட் எ பிரெயின் வேவ். அப்போது இந்த மன்னருக்கு திடீர்னு ஒரு ஐடியா உதயமானுச்சு. அதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா பிரெயின் வேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு ஒரு ஐடியா உதயமாச்சு. உடனே அவர் என்ன பண்ணார், ஹீ ஆஃபர்ட் எ ரிவார்டு. அவர் ஒரு பரிசு கொடுக்குறதா என்ன பண்ணார் சொன்னார். எவ்வளவு பரிசு? ஆஃப் 1000 கோல்டு காயின்ஸ், 1000 பொற்காசுகள் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அறிவித்தார். யாருக்கு கொடுப்பாருன்னா டு எனி மேன், யாருக்கு வேணாலும். ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது, ஹூ குட் கம் டு த பேலஸ். எந்த மனிதன் இந்த மாளிகைக்கு வரானோ அவனுக்கு 1000 பொற்காசுகள். சரி, வரவன் எப்படி வேணாலும் வரலாமா? இல்லை. அப்சர்விங் த ஃபாலோவிங் கண்டிஷன், ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷனோட கரெக்டாக மாளிகைக்கு சேரணும். அவங்களுக்கு 1000 பொற்காசுகள் கொடுக்க போகிறது. சரி, என்ன அந்த கண்டிஷன்? த மேன் ஹேட் டு வாக் இன் த சன். அந்த மனிதன், வரக்கூடிய மனிதன் நல்லா உச்சி வெயிலில் வரணும். வித்தவுட் அன் அம்ப்ரெல்லா, கொடை பிடிச்சிட்டு வரக்கூடாது. பட் ஆனால் ஹீ ஹேட் டு பி இன் ஷேட் அட் த சேம் டைம், அவன் நிழல்லையும் வரணும். அதாவது வரக்கூடிய மனிதன், த மேன் ஹேட் டு வாக், அந்த மனிதன் நடந்து வரணும். இந்த சன்,
சூரிய வெளிச்சத்தில் வரணும். வித்தவுட் an umbrella, கையில் கொடை பிடிச்சிருக்கக்கூடாது. பட் ஆனால் he had to be in shade. ஆனால் எப்படி இருக்கணும், நிழலில் தான் வந்து சேரணும். ஷேட் அட் த சேம் டைம். இந்த மாதிரி யார் வந்து இந்த மாளிகையை ரீச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 1000 பொற்காசுகள் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். இம்பாசிபிள் செட் த பீப்புள். இது முடியவே முடியாது அப்படின்னு மக்கள் சொன்னாங்க. தென் எ வில்லேஜர் கேம். ஆனால் ஒரு கிராமத்தான் வந்தான். கேரியிங் எ ஸ்ட்ரிங் காட். ஒரு கயிற்று கட்டில் எடுத்துக்கிட்டு வந்தான். ஓவர் ஹிஸ் ஹெட். அந்த கயிற்று கட்டில் எப்படி இது பண்ணிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்தான், அவன் தலைக்கு மேலே தூக்கிட்டு வந்தான். அண்ட் கிளைம்டு த ப்ரைஸ். அவன் என்ன கேட்டான், எனக்கு ப்ரைஸை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். ஐ ஹவ் வாக்ட் இன் த சன். நான் வந்து சூரிய வெளிச்சத்தில் வந்தேன். பட் ஆனால் அட் த சேம் டைம், அதே நேரத்தில் ஐ வாஸ் இன் த ஷேட் ஆஃப் த ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் த காட். அதே சமயத்தில் நான் கொடை பிடிச்சிட்டு வரல, ஆனால் என்ன பண்ணேன், இந்த கைத்து கட்டலினுடைய நிழல்லையே நான் வந்துட்டேன். ஹீ செட் அப்படின்னு சொன்னான். இட் வாஸ் எ பிரில்லியன்ட் சொல்யூஷன். அற்புதமான ஐடியா, சூப்பரான ஒரு தீர்வு. ஆன் இன்ட்ராகேஷன், அவங்ககிட்ட விசாரித்ததில், ஆன் இன்ட்ராகேஷன்னா விசாரிக்கிறது, அவங்ககிட்ட விசாரித்ததில் த வில்லேஜர் கன்ஃபஸ்ட். அந்த கிராமத்தான் ஒத்துக்கிட்டான். கன்ஃபஸ்னால் ஒத்துக்கிறது. அந்த கிராமத்தான் ஒத்துக்கிட்டான். என்னென்ன, தட் த ஐடியா ஹேட் பீன் சஜஸ்டட் டு ஹிம். இந்த ஐடியாவை ஒருத்தர் கொடுத்தாங்க, இவருக்கு கொடுத்தாங்க. பை எ மேன், ஒரு மனிதனால் கொடுக்கப்பட்டது. இந்த ஐடியாவை ஒரு மனிதன் இவருக்கு கொடுத்தாங்க. லிவிங், அந்த மனிதன் எங்கே இருக்கான், லிவிங் வித் மீ. அந்த மனிதன் இப்போது அவன் கூட வசிச்சிட்டு இருக்கான். அவன் தான் இந்த ஐடியாவை கொடுத்து இப்படி போ அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்படின்னு சொல்லி இந்த கிராமத்தார் ஒத்துக்கிட்டார். இட் குட் ஒன்லி பி பீர்பால். இந்த ஐடியாவை கொடுத்தது பீர்பாலாகத்தான் இருக்கும், செட் த எம்பரர் அப்படின்னு மன்னர் சொன்னார். டிலைட்டட், ரொம்ப சந்தோஷமாக இதை சொன்னார். ஷூர் எனஃப் இட் வாஸ் பீர்பால். கண்டிப்பாக அது பீர்பாலே தான். அண்ட் ஹீ அண்ட் த எம்பரர் ஹேட் ஜாயஸ் ரீயூனியன். உடனே என்ன பண்ணாங்க, பீர்பால் போய் கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் என்ன பண்ணாங்க, இந்த மன்னரும் அந்த பீர்பாலும் ரொம்ப சந்தோஷமாக மீண்டும் சந்தித்து கொண்டார்கள், மீண்டும் சேர்ந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது இந்த கதை. இப்போது மறுபடியும் அதே வாய்ஸை நம்ம கேட்கலாம். இப்போ எந்த அளவுக்கு நமக்கு புரியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். Birbal was missing. He and the emperor had a quarrel and Birbal had stormed out of the palace vowing never to return. Now Akbar missed him and wanted him back, but no one knew where he was. Then the emperor had a brainwave. He offered a reward of 1,000 gold coins to any man who could come to the palace observing the following condition. The man had to walk in the sun without an umbrella, but he had to be in the shade at the same time. Impossible, said the people. Then a villager came carrying a string caught over his head and claimed the prize. I've walked in the sun, but at the same time I was in the shade of the strings of the cot, he said. It was a brilliant solution. On interrogation, the villager confessed that the idea had been suggested to him by a man living with him. It could only be Birbal, said the emperor, delighted. Sure enough, it was Birbal, and he and the emperor had a joyous reunion. ஓகே, இப்போது இந்த கதை சம்மந்தமாக 2 கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதில் எழுதுங்க. 1. How much was the reward announced? 2. What was the condition to win? ஓகே, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபவுண்டேஷன் அண்ட் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கோர்ஸுனுடைய ஒரு வீடியோ தான் இது, சாம்பிள் வீடியோ. இந்த மாதிரி நீங்கள் நிறைய வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரீ டைமில் வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 monthஸில் கண்டிப்பாக ஆங்கிலத்து மேலே இருக்கிற உங்களுக்கு ஃபியர்னஸ் ஓடி போயிடும். கான்ஃபிடெண்ட்டாக ஆங்கிலத்தை கேட்கவும் பேசவும் ஆரம்பிச்சிருவீங்க. இது வந்து ஒரு பெரிய அதிசயமான விஷயம்லாம் இல்லைங்க. நம்ம குழந்தையாக இருந்தப்போ இப்படி தான் நம்ம தாய்மொழியை கற்றுக்கிட்டோம். அதை தான் இப்போ நம்ம திரும்ப பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இதை பை பண்ணுறதுல வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா 8508502000 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.